மார்புகளை முக்கால்வாசி காமிச்சா அது கவர்ச்சி, முழுமையாக திறந்தால் அபசம், தொப்புல காமிச்சா அபசம் இல்லை. இந்த மாதிரி சில வரைமுறைகள் இருக்குது. அதனால் அதை வந்து கவர்ச்சி படம், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய படம். நான் படம் பார்த்துட்டேன். இப்போ இந்த காலத்து பெண்கள் வந்து ஈஸியாக வசியம் படுத்தப்படுகிறார்கள். ஆண்கள் வந்து கொஞ்சம் அழகாக நியூயார்க்கில் இங்கிலீஷ் பேசிட்டு வந்தால் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடும். அப்படி இந்த 4 பேர் இப்போ சமீபத்தில் வந்து இருக்கு அறையில் புரட்டு இந்த மாதிரி பட வரிசையத்தில் இதுவும் வரும். வசூல் அள்ளி குவிக்க போகிற படம். காதலர் தினத்தில் வெளியாகிற ஒரு காமுகனுடைய காதல்களை பற்றிய கதை. டிவித்தூரில் ரச்சிதா மகாலட்சுமி நினச்சிருக்கேன். விவாகரத்து செய்த பெண், வாழ்க்கையிலும் விவாகரத்து செய்த பெண் ரச்சிதா மகாலட்சுமி. இதுவரைக்கும் குடும்ப குத்துவிளக்காக இருந்த ரச்சிதா மகாலட்சுமி இந்த படத்தில் கொஞ்சம் சிக்ஸாக ஒரு பாடல் காட்சி. அது நிச்சயமாக இளசுகளை சூடேற்றும். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர், பத்திரிகையாளர், விமர்சகர் மற்றும் யூடியூபர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஃபயர் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ஜேஎஸ்கே ப்ரொடக்ஷன் சார்பில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனரும் தயாரிப்பாளருமான சதீஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தையும் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் வந்து ட்ரெய்லரில் வந்து பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல அந்த ட்ரெய்லரை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து கவர்ச்சிக்கும் ஆபாசத்துக்கும் ஒரு நூல் இடைவெளி தான். மார்புகளை முக்கால்வாசி காமிச்சா அது கவர்ச்சி, முழுமையாக திறந்தால் அபசம், தொப்புல காமிச்சா அபசம் இல்லை. இந்த மாதிரி சில வரைமுறைகள் இருக்குது. அதனால் அதை வந்து கவர்ச்சி படம், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய படம். நான் படம் பார்த்துட்டேன். ஜேஎஸ்கே சதீஷ்குமார் இயக்கியிருக்கிறார். தயாரிப்பாளர் அவரே தான். அந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வருகிறார். ஃபயர் படத்தில் சாந்தினி தமிழரசன், ரச்சிதா மகாலட்சுமி, காயத்ரி, சாட்சி அகர்வால் 4 பேரும் கவர்ச்சி தேவதைகளாக வலம் வருகிறார்கள். சில படங்கள் கவர்ச்சி படங்களாக அமையும். இப்போ ஒரு ஆபாசம் தவறுங்கிறத கூட கவர்ச்சியை காட்டி தான் நம்ம ஆபாசம் தவறுன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த காலத்து பெண்கள் வந்து ஈஸியாக வசியம் படுத்தப்படுகிறார்கள். ஆண்கள் வந்து கொஞ்சம் அழகாக நியூயார்க்கில் இங்கிலீஷ் பேசிட்டு வந்தால் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. அப்படி இந்த 4 பேரும், சாந்தினி தமிழரசன், ரச்சிதா மகாலட்சுமி, சாட்சி அகர்வால், காயத்ரி, 4 பேருமே இந்த படத்தினுடைய கதாநாயகன்கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. இந்த படத்தில் இந்த 4 பேரையும் வசப்படுத்துறாருன்னா பாலாஜி முருகதாஸ். ஆள் வாட்டு சாட்டமாக இருக்கார் பிக் பாஸில். ஆமாம், பிக் பாஸ் புகழ் வேறு அவர். அதனால் எல்லாருமே அவற்றை மயங்கிடுறாங்க. மயங்கும்போது அந்த கவர்ச்சி உடையிலே அவர் வந்து வீடியோ எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்து 4 பேரையும் பிளாக் பண்ணுறாரு. இதில் கொலையும் நடக்குது. அப்போது இந்த பெண்கள் எப்படி அவரிடமிருந்து தப்பித்தார்கள்ங்கிறது தான் கதை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் காசின்னு ஒருத்தன், பயங்கரமான கேடி. ஆனால் பார்த்தா கேடி மாதிரி தெரியாது. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு. அவன் வந்து பல பெரிய இடத்து பெண்களை வசியப்படுத்தி போட்டு தள்ளிட்டான். போட்டான், சில தள்ளிட்டான். அந்த மாதிரி இப்போ அவன் மேலே கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து ஜெயிலில் இருக்காமல் கேஸ் கோயினான். அந்த நிகழ்வோட சாயலோ அப்படின்னு தோணுது. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் போலீஸ் அதிகாரியாக பின்னி படம் எடுத்திருக்காரு. அதாவது அவருடைய குரலே வந்து ஒரு டாம்பிகமான ஒரு குரல். எப்படி அதை கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான். இது ஒரு மர்டர் த்ரில்லர் க்ரைம் ஸ்டோரி. வித்தியாசமான படம், இதில் எந்த சந்தேகமே இல்லை. நிச்சயமாக வந்து அவளும் பெண்தானே, இப்போ சமீபத்தில் வந்து இல்லையா, இருட்டு அறையில் முரட்டு குத்து, இந்த மாதிரி பட வரிசையத்தில் இதுவும் வரும். வசூல் அள்ளி குவிக்க போகிற படம் இது. வர்ற 14ஆம் தேதி, அதுவும் காதலர் தினத்தில் வெளியாகுத படம். காதலர் தினத்தில் வெளியாகிற ஒரு காமுகனுடைய காதல்களை பற்றிய கதை. ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதிர். கே இசையமைத்திருக்கிறார். வித்தியாசமான பாடல் இருக்குது இதில். இதுவரைக்கும் குடும்பத்து குத்துவிளக்காக நடித்த ரச்சிதா மகாலட்சுமி, அதாவது டிவியில் அவளை டிவி சரோஜதேவின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸு. நானே கூட சரவணன் மீனாட்சி டிவி தொடரில் ரச்சிதா மகாலட்சுமியோட நடிச்சிருக்கேன். விவாகரத்து செய்த பெண், வாழ்க்கையிலும் விவாகரத்து செய்த பெண் ரச்சிதா மகாலட்சுமி.
இது வரைக்கும் குடும்ப குத்துவிளக்காக இருந்த ரச்சிதா மகாலட்சுமி இந்த படத்தில் கொஞ்சம் சிக்ஸாக ஒரு பாடல் காட்சி, அது நிச்சயமாக இளசுகளை சூடேற்றும். அதுவும் இந்த பிப்ரவரி 15 வச்சு வச்சுக்கேன், காதல் கூட உட்காந்து. ஆனால் என்ன, காதலர்களுக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கொடுக்கும் படமாக இருக்குது. ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண, அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி படம் என்றும் சொல்லலாம். கவர்ச்சி படமும் உண்டு, விழிப்புணர்ச்சி படமும் உண்டு. மிக அழகாக இசையமைத்திருக்கிறார் கே. அதுமாதிரி ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லரில் அந்த ஒரு பாட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த பாட்டு பூரா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஸ்க்ரீனில் பார்த்தா இன்னும் எஃபெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக தேட்டருக்கு அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். ஆமாம், அதாவது எரோட்டிக் சாங். இது தமிழில் விழிப்புணர்ச்சிங்கிறாங்க. சமூக விழிப்புணர்ச்சி வேறு, உறுப்பு உணர்ச்சி விழிப்புணர்ச்சி வேறு. அந்த மாதிரியான விஷயங்கள் உசுப்பேற்றுக்கிற பாட்டு. படத்தை பார்த்தா உண்மையிலே ஒரு மன நிறைவாக இருக்கும். இந்த காலத்து பசங்க காதலை எப்படி ஈஸியாக நினச்சிட்டாங்க. அதாவது எப்போவுமே காதலையும் சரி கல்யாணத்துலையும் சரி கஷ்டப்படுறது யாருன்னா மனைவியும் காதலியும் தான். அந்த காதலியும் மனைவியும் தான் சுமப்பாங்க. 10 மாதம் சுமக்கும்போது இது யாருடைய பிள்ளை, இதுக்கு யார் அப்பன் அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்போ அதை யோசித்து காதலில் வந்து ரொம்ப, அதாவது தாமரையில் தண்ணீராக பழகணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு ஜேஎஸ்கே சதீஷ்குமார். ஃபயர், ஏற்கனவே ஒரு ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் சூப்பர் ஹிட்டு. ஹிந்தியில் வந்துச்சு அந்த ஃபயரு. அது ஒரு சேர்க்கை படம். இது வந்து வாழ்க்கை படம். தேட்டரில் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே கன்னி உடைமை, அப்போன்னு ஆத்தாள் இல்லைன்னா நாம் ஏது பூமியில். இதான் படம். அதாவது என்னென்னா, அப்போன்னு ஆத்தாளும் சேராமல் இருந்தால் நாம் உருவாயிருக்க மாட்டோம். அதே சமயத்தில் இந்த கலவைங்கிற விஷயத்தில் கன்னி மட்டும்தான் கவலையை சுமக்கிறான். அதான் உண்மை. அதை தான் இந்த படத்தை சொல்லியிருக்காரு ஜேஎஸ்கே சதீஷ்குமார். ஃபயர், இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில் ஃபயரை ஏற்படுத்துகிற படம் ஃபயர். நீங்கள் குறிப்பிட்டது போல் ரச்சிதா மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சரவண மீனாட்சியிலேருந்து எப்போவுமே ஒரு குடும்ப பங்கான கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. ஒரு படங்கள் கூட நடிச்சிருந்தாங்க, ஒரு சில படங்கள். அதுலேயும் ரொம்பவே ஒரு குடும்ப பங்கான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ திடீர்னு கவர்ச்சியில் இறங்க என்ன காரணம்? சினிமாவில் சஸ்டெயின் ஆகணும்னா கவர்ச்சி கண்டிப்பாக தேவை. கவர்ச்சி காட்டாமல் எந்த கதாநாயகியும் வந்ததில்லை. அதில் 100ல் ஒரு 2 பேர் கவர்ச்சி காட்டாமல் ஒரு 4-5 படத்தில் நடிச்சு டீசெண்டாக கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க. மற்றபடி முன்னெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கவர்ச்சி நடனம் ஆடுவதற்கென்றே அனுராதா, சில்க்கு, ஜோதிலட்சுமி எல்லாம் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஏன்டா அது ஐயா தனியாக அந்த நடிகைக்கு இது காசு கொடுக்குறீங்க, கவர்ச்சி நடிகைக்கு நானே அந்த வேஷம் போட்டு ஆடினேன்னு சொல்லி இப்போ கவர்ச்சி பாடலுக்கும் கதாநாயகிகளே தயாராக இருக்காங்க. ஸோ கவர்ச்சி காட்டாமல் எந்த கதாநாயகியும் முன்னுக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால் ரச்சிதா மகாலட்சுமி நீங்கள் சஸ்டெயின் ஆகணும். வயசு 35 ஆகிப்போச்சு. அப்புறம் இன்னும் கவர்ச்சி கட்டினதுன்னா கதாநாயகன் நம்புவான். அப்புறம் நான் எப்போயுமே மூடிகிட்டே இருப்பேன்னா போமா மூடிட்டு ஊருக்குன்னு சொல்லிடுவான். இல்லை, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் ரொம்பவே ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த டிவோர்ஸை வந்து ஒன்றும் சேர்க்க முடியலையா? கணவன் மனைவி இருந்தது. அதாவது கண்ணாடி பாத்திரம் உடஞ்சது தான். என்ன தான் ஃபெவிகோல் போட்டு ஒட்டினாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் உடஞ்சிடும். உடஞ்ச மண் பாத்திரம் மறுபடியும் ஒன்றும் சேராது. மனசு முறிஞ்சிட்டுன்னு வச்சுங்க, பிரிஞ்சது தான். சாக்ஷி அவர்கள் வந்து தொடர்ந்து இது மாதிரியான ஒரு கிளாமர் ரோலே எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க இது மாதிரி நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. சாக்ஷி அவர்கள்னா கவர்ச்சி பிம்பம், வாங்க போவோம் சினிமா தேட்டருன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ சாந்தினி தமிழரசனும் அப்படி தான் கவர்ச்சி காட்டி தான் வர்றாங்க. அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த நாக கன்னியாக நடிச்சிருப்பாங்க. இப்போ இடையில கொஞ்ச நாள் புருஷனையும் பிரிஞ்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரில. அவங்களும் கவர்ச்சியாக தான் பண்ணியிருக்காங்க. காயத்ரி என்ற பொண்ணும் கவர்ச்சி தான் காட்டியிருக்கு. கவர்ச்சி படங்க ஃபயர். என்ன அதில் என்ன தப்பு? சண்டை படம் வருது. இல்லை, இளைஞர்களுடைய மனசை வந்து பாதிக்காதா? அப்படிலாம் ஒரு ஒன்றும் பாதிக்காது. இந்த படங்களை பார்த்து முன்னே எவனும் கெட்டு போக மாட்டான், சந்தோஷப்படுவான். இதில் நல்லா இருக்கிற பசங்க மத்தியில் இது மாதிரியான ஒரு கவர்ச்சியெல்லாம் வந்து நல்லா இருக்கிற பசங்கன்னா அது யாரும் மனசு சஞ்சலப்பட்டுறாதா? மனசுலாம் ஒன்றும் சஞ்சலப்படுத்தாதுங்க. அதெல்லாம் நீ எந்த காலத்தில் இருக்கீங்க? கண்ணகி காலத்துலேயே கண்ணகி சரியாக கோஆப்ரேஷன் பண்ணல, கண்ணகி அலையா இல்லைன்னு சொல்லிட்டு தான்
மாதை விட்டு போனான். அதனால் அது வந்து சஞ்சலப்படுத்தாது, சந்தோஷப்படுது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.